ஹலோ, வெல்கம் டு திகர் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு க்ரீமி எக் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் வாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 3 தக்காளி, 4 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி புதினாவை நல்லா மிக்சியில் போட்டுட்டு அடித்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். நான் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு போட்டுட்டு நல்லா அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளி, புதினா, பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூட தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் போல் ஆட் பண்ணோம். இப்போ வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்துட்டு ஒரு 1 ஸ்பூன் போல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கறி மசாலா தூள், இது ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த மிக்ஸி கழுவுன வச்சுருந்த தண்ணியை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த பிறகு எக்கை வந்துட்டு உடச்சி ஊற்றி விட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுடணும். அதை வந்துட்டு கிளறக்கூடாது, சிம்மில் வச்சு விட்டுடணும். ஒரு 1/2 பக்கம் வந்து நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு கொஞ்சமாக உங்களுக்கு வேணும்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் இது. அமுல் ஃப்ரெஷ் க்ரீமில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட கிச்சனே ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் வந்துட்டு சுகர், கடைசியாக வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் பவுடர், கஸ்தூரி மேத்தி கடைசியாக வந்து போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான், நீங்கள் எக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லே தான் வச்சு விட்டுடணும். கடைசியாக வந்துட்டு 1 ஸ்பூன் போல் பட்டர். இது என்னோடய பாப்பா சூப்பராக சாப்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நான்வெஜ்ஜுக்கு மேலவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.